கேரளாவில் தனியார் வங்கி ஊழியரை ஏமாற்றி மோசடி செய்த பணத்தில் 39 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டுள்ளது. தொடர் விசாரணையில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் சிக்கியதன் பின்னணி என்ன? ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தோண்டி எடுக்கப்பட்ட புதையல் அல்ல இது. நம்பிக்கை மோசடி செய்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் குற்றவாளி குழி தோண்டி புதைத்து வைத்திருந்ததை போலீசார் தோண்டி எடுத்த காட்சிதான் இது. கட்டுக்கட்டாக சிக்கிய பணத்திற்கு பின்னால் உள்ள மோசடி கதையில் நடந்தது என்ன? கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள ராமநாட்டுக்கரா பகுதியில் தனியார் வங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் பணியாற்றி வரும் அரவிந்தன் என்பவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த ஷிபின் லால் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். அப்போது தனக்கு சொந்தமான ஏராளமான நகைகள் தனியார் நிறுவனத்தில் அடகு வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அந்த நகைகளை மீட்க 40 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். 40 லட்சம் கடனாக கொடுத்தால் அடகு நகைகள் அனைத்தையும் மீட்டு உங்களது வங்கியில் மீண்டும் அடகு வைப்பதாக அரவிந்தனிடம் ஐஸ் வைத்துள்ளார். அதன்படி கடந்த ஜூன் 11ஆம் தேதி 40 லட்சம் ரூபாய் பணத்துடன் அரவிந்தன் காத்திருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ஷிபின் லால் அந்த பணப்பையை அபகரித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சிட்டாய் பறந்துள்ளார். நம்பிக்கை மோசடி செய்தது தொடர்பாக போலீசில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசார் அடுத்த 2 நாட்களிலேயே ஷிபின் லாலை கைது செய்தனர். ஆனால் அவரிடமிருந்து 55,000 ரூபாயை மட்டுமே போலீசார் மீட்டுள்ளனர். 45,000 ரூபாயை செலவழித்தவர் எஞ்சிய 39 லட்சம் ரூபாய் குறித்து வாயே திறக்கவில்லை. 2 முறை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தும் மௌனம் சாதித்துள்ளார். இருந்தபோதும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அவர் சொந்த ஊரிலிருந்து வெளியே செல்லவில்லை என்பது மட்டும் உறுதியானது. இந்நிலையில் 3வது முறையாக போலீசார் தங்களது பாணியில் வசமாக கவனித்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது ஷிபின்லால் மௌனம் கலைத்ததும் அவரின் வீட்டிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது பிளாஸ்டிக் பைக்குள் வைத்து பணத்தை புதைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அதிலிருந்து கட்டுக்கட்டாக 39 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டனர். ஒரு மாதத்திற்கு பின் 39 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டதால் சம்பந்தப்பட்ட தனியார் வங்கி நிர்வாகிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் மோசடிக்கு உடந்தையாக இருந்த ஷிபின்லாலின் மனைவி கிருஷ்ணலேகா மற்றும் உறவினர் தினரஞ்சு ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.